ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் வெப் சீரிஸான த புரோக்கன் த ஆர்ட் எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன இப்படி இருக்குது, ஃபஸ்ட் எபிசோடே வந்து பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா செகண்ட் எபிசோடு இன்னும் குழப்பமாக இருக்குங்க. அதை தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோனியை வந்து அலங்காரம் பண்ணி வரவேற்றுட்ருக்காங்க. அலங்காரம் பண்ணி எதுக்காகனா கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதாவது செருமணி மாதிரி. அதாவது அவன் நினச்சி பார்க்குறா இவன் நீதானாம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வச்சுங்களேன், அப்போ அவள் லவ் பண்ணவன் இவன் தான். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் ஃப்ளூட்டையும் கொடுத்துருப்பான். இப்போ நீ ஏன் இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மறந்து இது பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனி கேட்க இவன் அப்போ ஹீரோ வந்து சொல்லுவான், நான் அவன் கிடையாது, நான் செத்துட்டேன், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிற ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச, நான் இவன் ஒரு இங்கிலீஷ் மேனாக இருந்தாலையும் இவன் வந்து இப்போ உன்னுடைய மேன் கிடையாது, இவன் ஒரு பிரின்ஸ், ஓகேவா? இதனால நீ என்ன எப்படி வேணாலும் நினச்சிக்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு வராங்க, காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதே போல் அவங்க மக்கள், பிரிட்டிஷ் மக்கள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உனக்காக ஒரு சின்ன பரிசு வச்சிருக்காரு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தங்கச்சி சொல்ல, என்னடா பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பியும் எடுத்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து போட்டு தாக்கிறானுங்க. அங்கேருந்து போட்டு தாக்கினோடனே இவளுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியே ஷாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா. என்னடா நமக்கே ஆடா பாவி பயலே, ஒரு செரிமனி ஒரு இதுவு கிஃப்ட்டுன்னு சொன்னா எல்லாரையும் கொள்றதா உனக்கு கிஃப்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவளுடைய தங்கச்சி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ இவளையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஹீரோ வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவனை கையாலேயே வந்து அந்த வில்லை பிடிச்சி தடுக்க ஆரம்பிக்கிறான், அம்பை பிடிச்சி. அதனால ஏன் தடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு விசுவாசமான ஒரு நாய் வேணாவா, அதுவும் பிரிட்டிஷ் இளவரசியன்ற ஒரு நாய் வேணாவா அப்படின்னு சொல்ல, ஆமா அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி, நீ ஓடு, நான் அம்பை எய்வேன், நீ சாத்தாலையும் பரவாயில்ல, நீ ஓடிட்டே இருக்கணும், நான் அம்பை எய்வேன், அதுலேருந்து நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மாற்றி மாற்றி அம்பை எய்கிறாங்க. ஹீரோனியும் வந்து எப்படி ஓடி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனாலையும் மாட்டிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கா. எங்கே ஓடிடுறது எது ஓடுறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப வந்து அவங்க அம்பை வந்து எஞ்சிட்டே இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஹீரோனி கட்டுக்கு போட்டு ஃபுல்லாக இன்ஜுரி ஆகி எங்கேயே படுத்துட்டு இருக்கா. நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானா, இது வந்து வேற ஒரு கண்ட்ரி, நிஞ்சோஷான் கண்ட்ரி அப்படின்னு சொல்றேன். நிஞ்சோஷானா அப்படின்னு சொல்ல, ஆமா இது பிரிட்டிஷுக்கும் யூகேக்கு அந்த பக்கமும் வெளியே தானே இருக்கு, பார்டர்ல தானே இருக்கு, ஆமா அப்படின்னு சொல்றான். நீங்க யாரு அப்படின்னு சொல்ல, நான் வந்து பிரின்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவான். இவன் பேர் வந்து நம்ம ஹீரோ பேர் வந்து பிரின்ஸ்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வந்து லியூஜான்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்டுபிடி, அவ எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் அவள் உயிரோட வேணும். அவளை கண்டுபிடிச்சின்னா மற்றவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அவள் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்தம் அப்படி அவனுக்கு எதிரில் ஒரு மாதிரியாக சொல்லுவான். இப்போ ஹீரோனியை காப்பாற்றினா இருக்காளையே, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கட்டை பிரிக்க, அவள் கட்டு பிரித்து பார்த்தா ஒரு ஷாக்குங்க. என்னடா உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் முகமே மாறிட்டு இருக்கு. அவளாலே நம்ப முடியல. என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, நீ மலை மேலே இருந்து கீழே விழுந்துட்டு இருந்த, நான் பார்க்கும்போது உன்னுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து செதஞ்சு போயிருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருவரைய முகத்தை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் சர்ஜரி பண்ணி உன்னை வந்து இப்போ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்ல, இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல, சரி இந்த முகத்துக்கான சொந்தக்காரியோட பேர் என்ன அப்படின்னு சொல்ல, குவீன், மிஸ் குவீன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ பேரையும் வந்து மிஸ் குவீனாக தான் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதவே நீ மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து அவளை தேடி அந்த பள்ளத்தாக்குக்கு வந்தால் அங்கே வந்து அவள் சின்னதாக வந்து விட்டுட்டு வந்துருக்கா. அதாவது அந்த இது இருக்கும் இல்லைங்களா, ஃப்ளூட்டோடைய ஒரு பகுதி வந்து லைட்டாக உடஞ்சிருக்கும். அதை வெடிச்சிட்டு நீ எனக்கானவ தான், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு அப்படியே இந்த எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அதே போல் அது மட்டும் இல்லாமல் நிறைய புரியாமல் இருக்கும். அதாவது ஹீரோவுக்கு ஹீரோனியை பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டாலேயோ ஏன் அவளை தேடுறான். அது மட்டும் இல்லாமல் அவள் செத்தா என்ன சாவல்னா என்ன அப்படின்னு நினைக்காம, ஹீரோ எனக்கானவ தான், ஹீரோனி எனக்கானவ தான், அவள் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அடிமையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறத போய் தெரிஞ்சுது காதல் இருக்குன்னு.